வைஷ் வருவியா? ஆமாடி. நிஜமாவே பார்க்க செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குது. எங்கள் ஏரியாவும் இதே மாதிரி தாண்டி செஞ்சு இருக்கும். ஃபுல்லாக வயல் காடு அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கேருந்து பார்த்தா இந்த வயலை தாண்டி ஒரு வீடு தெரியுதுல்ல அங்கிட்டு? ஆமாம், அதாண்டி எங்கள் வீடு. ஓ, இன்னும் அவ்வளோ தூரம் போகணுமா? அவ்வளோ தூரம்லாம் இல்லடி, இதில் அப்படியே ஒத்தையடி பாதை போகும். அப்படியே வயல் வரப்பில் நடந்து போனோம்னா போயிடலாம் 5 நிமிஷத்தில். தஷு, இங்கேருந்து பேக் சைடு போனால் அப்படியே உங்கள் வீட்டுக்கு போயிடலாம் தானே? ஆமாண்டி. பட் ஆனால் அந்த வழியில் நீங்கள் எப்படி வருவீங்க? காடு மேடால இருக்கும். மறுபடியும் சுற்றிக்கிட்டு போகணுன்னா ரொம்ப கஷ்டம்டி, ரொம்ப டைம் எடுக்கும். வாங்கடி, என்ன கதை பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லடி, மறுபடியும் வந்த வழியில் நம்ம போனோம்னா டைம் எடுக்கும். ஆனால் சாரு வீட்டுக்கு பேக் சைடில் ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கும். ஆனால் ஃபுல்லாகவே புல்லாக தான் இருக்கும். அதில் ஏறி இறங்கினோம்னா தர்ஷினி வீடு அந்த தோப்பு வந்துடும். அப்படியே தர்ஷினி? ஆமாம். பட் ஆனால் நீங்கள் அதில் நடப்பீங்களான்னு தெரியலையே, ரொம்ப கல் முள்ளுமா இருக்கும். அதெல்லாம் இல்லடி, போகலாம் வா. ஒரு நாள் தானே, ஜாலியாக இருக்கும். இனி இந்த மாதிரி சான்ஸ் எப்போ கிடைக்குமோ தெரியாதுல்ல. கவியா, நீ மட்டும் அவுட்டிங் போவேனாண்டி, எல்லாரும் வீட்டுக்கு போகலான்னு சொல்லனா யாருக்குமே இந்த தாட் வந்திருக்காது. நிஜமாவே இது வந்து சூப்பர் மொமெண்ட் தெரியுமா? லைஃப்ல மறக்கவே முடியாது எத்தனை வருஷம் ஆனாலும். ஆமாடி, கண்டிப்பாக எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்கவே முடியாது. சரி போகலாம், இங்கேயே பேசிட்டே நிற்கிறோம் பாருங்க. சிந்து, கவனமா நட, உனக்கு தான் கஷ்டமா இருக்கும். வரப்புனா நீ என்னன்னு நினைச்சடி? ஒருத்தர் தான் அதில் நடக்க முடியும். என்னடி சொல்கிற? பயப்படாதடி, ஒரு ஆள் நடக்கிறதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கும். பட் ஆப்போசிட்டில் யாரும் வந்தாங்கன்னா நம்மளை கிராஸ் பண்ணி போகணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உனக்கு அது கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நீ நடந்துக்க மாட்டல, அதுக்காக சொல்கிறேன். சரிடி, நான் பார்த்து போகிறேன். நீ முன்னாடி போ, நான் பின்னாடியே வரேன். ஓகே. தர்ஷினி, நீ பார்த்து குனிஞ்சு வா, இடிச்சுக்காத. ஓகே ஓகேடி. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி இந்த மாதிரி பிளேஸ்லாம். நினச்சாலே கஷ்டமாக இருக்குடி. இதெல்லாம் அனுபவிக்காமே விட்டுட்டேன். அட்லீஸ்ட் இப்போயாவது சான்ஸ் கிடச்சிச்சா நினச்சா ஹாப்பியாக இருக்குது. நீ பார்த்து பொடி குனிஞ்சு. சின்னதாக இருந்தாலும் அழகாக இருக்குல்ல வீடு? ஆமாடி, ரொம்ப நீட்டாக இருக்குல்ல. வைஷுக்கு ஒரு தம்பி இருக்கான்ல? ஆமாண்டி, அவன் நேரம் ஸ்கூல் விட்டு வந்திருப்பானே. வாங்கம்மா எல்லாரும், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. நல்லா இருக்கோம்மா. வைஷு எங்கே போயிட்டா? அவங்கள கூப்பிட போகிறேன்னு தான் போனா. அவள் பின்னாடி எதுவும் போயிருக்காளோ என்னவோம்மா. நான் முன்னாடி இருந்துல வரேன். எல்லாரும் டீ குடிப்பீங்கல்ல? குடிப்போம்மா. தம்பி எங்க இன்னும் வரலையா? வந்துட்டாம்மா, தான் வெளியில் விளையாட போயிருப்பான். இருங்க வந்துடுறேன். இருங்கடி, எங்கள் அம்மா எங்கே போனாங்கன்னே தெரியல, போய் பார்த்துட்டு வந்துடுறேன் கொஞ்சம். அம்மா வந்துட்டாங்க வைஷு, எங்களுக்கு டீ போட்டு வரேன்ட்டு போயிருக்காங்க. வந்துட்டாங்களா? சரி சரி. இந்த தம்பி பையன் எங்கே போனான்னு தெரியல வேற. இந்தாங்கம்மா, எல்லாரும் எடுத்துக்குங்க. எங்கம்மா போனீங்க? இல்லடி, பக்கத்தில் சுபாக்கா வீடு வரைக்கும் போயிருந்தேன் சீட்டு காசு கொடுக்கறதுக்கு. தம்பி எங்க? சுபா வீட்டில் தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இந்த வர சொல்கிறேன், நீங்கள் டீயை குடிங்க. அக்கா, டேய் வாடா இங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க பாரு. டேய் குட்டி, நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன். அக்கா உன்னை நல்லா பார்த்துப்பாளா? நல்லா பார்த்துப்பாங்க. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற தம்பி? 4th. எங்கள் பேர்லாம் உனக்கு தெரியுமா? அக்கா சொல்லியிருக்காளா? அவ ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் சொல்லியிருக்கா, ஆனா யாருன்னு தெரியாது. காவியா, தர்ஷினி, அப்புறம் வந்து சிந்து, சாரு. அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சாரு. செல்லம், அழகா பேசுறீங்க. சரி போய் விளையாடுங்க, போங்க. நாங்கள் கிளம்புறோம். பாய் பாய். போயிட்டு வரோங்கம்மா. சரி கண்ணு, பத்திரமா கவனமாக போங்க சரியா? இறங்கும் போது கவனமாக இறங்கணும், ஓடக்கூடாது, விழுந்துருவீங்க. மழை சரிச்ச மாதிரி இருக்கும், பொறுமையாக போகணும் சரியா? வைஷோ, பார்த்து கூட்டிகிட்டு போகணும் சரியாம்மா? நான் பார்த்துக்கிறேம்மா, நீ போ. தங்கமான பிள்ளைங்களாம் இருக்குது. இந்த காலத்து பிள்ளைங்க எப்படி எப்படியோ இருக்குங்க நினச்சி பயப்படும்போது நம்ம பிள்ளையெல்லாம் இப்படி இருக்கேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். வைஷு, நான் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காத. உன் தம்பி வந்து லேட்டாக பிறந்தானோ? அவன் என் கூட பிறந்த தம்பி இல்லடி, அவனோட சித்தப்பா பையன். அப்படியா? ஏன் உங்கள் வீட்டில் இருக்கான்? இப்போ உன் தம்பின்னு தான் நீ சொன்ன. என் சித்தியும் சித்தப்பாவும் லவ் மேரேஜ். அவங்க 2 பேரும் இப்போ டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. 2 பேருக்கும் ஒத்து வராமல். இப்போ எங்கள் சித்தி வந்து தம்பியை வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்கள் சித்தப்பாவும் வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டாரு. அதனால அப்பா வந்து தம்பி இங்கேயே இருக்கட்டும், நம்ம கூடவே நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னன்னு சொல்கிற? இப்படிலாமா இருப்பாங்க?
ஆமாடி, இத்தனைக்கே லவ் மேரேஜ் தான். ஆனா இப்படி பண்றாங்க. அவனோட லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும். நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்றாங்க. எப்படி உங்க சித்தப்பாவும் இப்படி இருக்காங்க? என்ன பண்ண சொல்ற? ஆனா நாங்க இருக்கோம், அதனால அப்படியே பாத்துக்கிறோம். சாரு நல்லா பேசுனாங்கல்ல வைஷம்மா? ஆமா காவியா, புதுசா பார்த்தவங்கன்னா கூட நல்லா பேசுனாங்க பாத்துக்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடி அவங்கள. அதுலயும் அவன் தம்பி பத்தியா? அவன் தம்பி லேட்டர் பேபியோ ஒருவேளை? இல்ல இல்ல, லேட்டர் பேபிலாம் இல்லையா, அவங்களோட சித்தப்பா பையனா. நான் சொன்னேன்ல இப்படியே வந்தா சீக்கிரம் வந்துடலான்னு சொல்லி. ஆமாடி, டக்குன்னு வந்த மாதிரி இருக்கு. தோ அதான் தர்ஷினி வீடு. அப்படியா? இவ்வளோ பக்கமா? நாம எப்போ வரும்போது ரோட்டோட தானே வருவோம். இந்த பாதையெல்லாம் எனக்கு தெரியாதுடி. என்னடி பண்றாளுங்க? எவ்வளவு நேரம் கதை போட்டுக்கிட்டே வராளுங்க பாரு. ஆமா, தெரியாத நம்மளே இவ்வளோ வேகமா வந்துட்டோம். சரி நீ வா, நம்ம போவோம், அவளுங்க வரட்டும். ஆமாடி, உனக்கு தான் வீடு தெரியும்ல, வா போலாம். வாங்கம்மா காவியா, சிந்து. எங்கம்மா மொத்த பிள்ளைங்கெல்லாம் காணா? 5 பேர் வரீங்கன்னு சொன்னாங்க தர்ஷினி. வரோங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா? மற்ற பிள்ளைங்களாம் பின்னாடி வந்துட்டே இருக்காங்கம்மா. தர்ஷினி தான் கூட்டிட்டு வரேன். நான் கொஞ்சம் வேகமாக வந்துட்டோம், எனக்கு வீடு தெரியறனால. சரிடா தங்கம். சிந்து சொன்னாலாமா தர்ஷினி கல்யாணம்னு? சொன்னாம்மா. சரி போய் உள்ள உட்காருங்க 2 பேர், அவங்க வரட்டும். எதுவும் பேசினாங்களாம்மா அண்ணன் வீட்ல இருந்து? நிச்சயம் எப்போ வைக்கலாம் எதுவும் சொன்னாங்களா? எந்த அண்ணன் வீட்டில் இருந்துமா? அம்மா உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்னம்மா விஷயம்? தர்ஷினியோட மாப்பிள்ளை காவியாவோட அண்ணன் தான், பெரியப்பா பையன். நெசமாவா சாமி? ஆமாம்மா. ஏன் தர்ஷினி உங்ககிட்ட சொல்லலையா? இல்லை கண்ணு, அவன் என்கிட்ட இதை பற்றி எதுவுமே சொல்லலை. அவன் என் அண்ணன் தாம்மா. ஃபஸ்ட்டு தர்ஷினியை கேட்கறதுக்கு முன்னாடி, அவன் வீட்டில் சொல்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட தான் வந்து கேட்டான். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. வாமா பாப்பா. வரேம்மா. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன் கண்ணு, நீ நல்லா இருக்கியா? போய் உள்ள உட்காருங்க. காவியா, போன தடவை வரும்போது அடிக்காத குறையா தர்ஷினி விரட்டினா நம்மளைய. நீ கம்முன்னு இருடி, அதெல்லாம் இப்போ பேசாதடி. இல்லை சொல்கிறேன். வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேன். சாரு, இவங்க தாண்டி அம்மா. வணக்கம்மா. வாம்மா வா. இவதாம்மா சாரு. இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு போனால, அவ பேரு வைஷ்ணவி. சிந்துவையும் காவியாவையும் தான் உனக்கு தெரியுமே. தெரியும் தெரியும். சாரு உள்ள போய் உட்காருமா, உன் தோழிலாம் அங்கதான் இருக்காங்க. சரிங்கம்மா. அப்பா எங்கம்மா? காட்டுல இருக்காரா? ஆமாங்க சினி, அப்பா காட்டில் தான் இருக்காரு. சரி, மட்டும் உனக்கு கேட்கணும். உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை வந்து காவியாவுக்கு அண்ணனா? நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. இது உனக்கு தெரியுமா? தெரியுமா. அவள் ஓட்டுன்னு ஓட்டிகிட்டு இருக்கா டெய்லி என்ன காலேஜில். எனக்கும் தெரியாது. அப்புறம் ஒரு நாள் அவங்க சொன்னாங்க, அதனால தான் தெரியும். ரொம்ப நல்ல விஷயம்டி. அந்த பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்க பாரு. இன்னைக்கு உன் வாழ்க்கையே அவள்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. சரிம்மா, உடனே அட்வைஸை போட்டுருவேன். நான் உள்ளே போகிறேன், வா. என்ன செஞ்சு வச்சுருக்க? எதுவும் பண்ணியிருக்கியா? நீ போய் உன் தோழிங்களை பாரு, நான் அதை கொண்டு வரேன்.